லேட்டஸ்டான பலாப்பழம் வேணும்னாலும் கடலூர் தான். சர்க்கரை உற்பத்திக்கும் கடலூர் தான். இந்தியாவுக்கே கரண்ட் உற்பத்திக்கும் கடலூர் தான். சோழர் காலத்தில் கடல் வாணிபம் செழித்த ஊர் நம்ம கடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன கருணையே வடிவான வள்ளலார் வளவந்த மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம். சிதம்பரம் நடராஜர் கோயில், பிச்சாவரம் அலையாத்தி காடு, சில்வர் பீச்சுன்னு இன்னும் எத்தனையோ பெருமைகள் கொண்ட மாவட்டம் நம்முடைய கடலூர். சேஞ்சாஜி கோட்டையில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய ஆதரவை கேட்டு புனித டேவிட் கோட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய கடலூருக்கு வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கினார். 2021 6வது முறையா கழக அரசு அமைஞ்ச உடனே இது திராவிட மாடல் அரசுன்னு பெயர் வச்சோம். 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சி நாசம் செஞ்ச நிர்வாகத்தையும் நிதிநிலையும் நாம சரி செஞ்சோம். சரி செஞ்சோன்னு சொல்றதை விட தமிழ்நாடு 0.07 விழுக்காடுன்னு வளர்ச்சின்னு பழனிசாமி படுபாதாளத்தில் தள்ளின நம்ம மாநிலத்தை நம்ம ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் சாதனை திட்டங்களால் 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்னு கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, உலக பத்திரிகைகள் எல்லாம் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு தலைப்புச் செய்தியா போடுகிற அளவுக்கு சூப்பர் ஹிட் கவர்மெண்ட்டை கொடுத்தோம். திராவிட மாடல்ல நாம செஞ்ச ஒவ்வொரு திட்டமும் இட்டாச்சு. இன்னும் சொன்னா சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்து திராவிட மாடல் 2.0க்கு ரெடி ஆகலாமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? சாதனை திட்டங்களை நிறைவேற்றின தெம்போட, திராணியோட, உரிமையோட உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன். இப்போ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? என்னதான் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிற முறையில் அதை வழிமொழிந்து நானும் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் வேங்கையின் மைந்தன் MRK பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையா வேளாண்மைக்கு பட்ஜெட் தாக்கல் செஞ்ச அமைச்சர் தான் இவர். மண் செழிச்சு விளைச்சல் பெருகி விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணமானவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க பொன்னான வாக்குகள் அளிக்கணும் என்று அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி நம்மை வெல்லும் வேட்பாளர் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாத்து அவங்களுடைய நலனுக்காக உழைச்ச CV கணேசன் அவர்கள். தொழிலாளர் பிரச்சனைகளை தீர்த்தது மட்டுமல்ல, நம்ம இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக மாற்றி மாவட்டந்தோறும் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க செஞ்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்கு அளிக்கிறேன்னு அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து
விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர். நண்பர் கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய கட்சியை துணிச்சலா நடத்தி துரோகிகளிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும் என்ற தெளிவா முடிவெடுத்து உறுதியோட நம்முடைய கொள்கை கூட்டணியில இணைந்திருக்கிறார். அவரே சொன்னார், சில நாட்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய அன்பு மகன் விஜயபிரபாகரனுக்கு ஆதரவா விருதுநகர்ல பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அப்ப பிரச்சார கூட்டத்தில் நான் குறிப்பிட்டேன், அதைத்தான் குறிப்பிட்டார். மக்கள் ஆணையிட்டால் படத்தில் என்னுடைய ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாட்டு பாடி வாக்கு கேட்டதை ஞாபகப்படுத்தி நான் இங்கே பேசியிருந்தேன். அதைத்தான் குறிப்பிட்டு சொன்னார். அவரே அந்த பாட்டினுடைய வரியை எடுத்து, அது தலைவர் கலைஞர் எழுதிய பாடல். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்த வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு, ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, நீ எத்தனுக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. இதான் பாட்டு. இன்று சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை கேட்டு கடலூருக்கு வந்திருக்கிறேன். சகோதரி அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுனதை பார்த்தேன். இங்கேயும் கூறியிருக்கிறார், இந்த கூட்டணி முன்னாடியே அமையலன்னு நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி இருந்தாங்க. உண்மைதான், இது எப்பவோ அமைந்திருக்க வேண்டிய கூட்டணி தான். பரவாயில்லை, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நம்ம கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. நிச்சயமா பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. எப்படி 2006 கேப்டனுக்கு வெற்றி தந்தது மாதிரியே 2026 தேர்தலில் சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன். அடுத்து காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி. என்னுடைய இனிய சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் ஆதரவு பெற்ற நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஜோதிமணி அவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளிவிளக்காக திகழ்ந்த பெரியவர் இளைய பெருமாளுடைய அருமை மகன், பொறியாளராக இருந்து பொது தொண்டு ஆற்றும் ஆர்வத்தோடு களம் காண்கிறார். அவருக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து கடலூர் சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஏஎஸ் சந்திரசேகரன், சட்டக்கல்லூரியிலே படித்த காலத்திலேயே காங்கிரஸ் தொண்டராக சேவையாற்ற தொடங்கினவர். இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளராக செயல்பட்டு வருகிறார். அவருக்கு கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள், சிறுபான்மை சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். விவாதங்களிலும் ஏன் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆணித்தரமாக பேசி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தினுடைய பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு உரிமையோடு கேட்கிறேன். அடுத்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்கள் 2006, 2016, 2021 என்று 3 முறை உங்களுடைய குரலா சட்டமன்றத்தில் ஒழிச்சவர். நெய்வேலி மக்களோட உயர்வுக்காகவும் தொகுதியின் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. நமது வெல்லும் வேட்பாளர் கொள்கை தோழமையாக விளங்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள், நம்முடைய எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுடைய அன்பை பெற்றவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையினரிடையே ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர். அவருக்கு பானை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும்.
அடுத்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் துரை கி சரவணன். நம்முடைய உள்ளத்தில் நிறைஞ்சு வாழக்கூடிய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, துரை கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அருமை மகன். திமுக பொறியாளர் அணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிதம்பரம் மற்றும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுடைய குரலை எதிரொலித்தவர். ஆக கடலூர் மாவட்டத்தில் இந்த 9 வெற்றி உறுதியா? 100க்கு 100 அடிக்கணும். கடலூர் மாவட்டம் தயாரா? இன்னும் சத்தமா தயாரா? 100க்கு 100 தயாரா? இன்னும் சத்தமா? வெற்றி உறுதியாயிடுச்சு. நீங்க உட்காரலாம். மகளிர் மேம்பாட்டுக்கு முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே விடியல் பயணத்தினுடைய திட்டத்தை சாத்தியப்படுத்தினவன் தான் இந்த ஸ்டாலின். எழுச்சி தமிழர் குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு நம்மை பின்பற்றி இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோட திட்டங்களை காப்பியடிச்சே பழக்கப்பட்ட அதிமுக அதை பற்றி சொல்லியிருக்கு. நான் கேட்கிறேன், 2016 தேர்தல் அறிக்கையில் வயசானவங்களுக்கெல்லாம் பேருந்துகளை இலவசம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? 2016 அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வயசானவங்களுக்கு பேருந்துகளை இலவசம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்கிற ஹிஸ்டரிய, அந்த கெப்பாசிட்டிய நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. மகளிர் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான இந்த விடியல் பயண திட்டத்தை நியாயமா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரவேற்றிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நகரங்களில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற காரணத்தினால மெட்ரோ ரயில் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சான் அப்படின்னு சொன்னார். மெட்ரோ லாபகரமா இயங்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். பிரதமரே இப்படி பேசுறாருன்னா என்ன பொருள்? அவருக்கு இந்த திட்டம் பிடிக்கல. மகளிர் முன்னேற்றத்தை பற்றி அவர் கவலைப்படல. அது மட்டுமல்ல, அவங்க வந்தா என்டிஏ ஆட்சியில இந்த விடியல் பயண திட்டத்தை நிறுத்திடுவாங்க என்றுதானே பொருள். மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? நிச்சயம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்களுடைய உரிமையான விடியல் பயணத்தை அதிமுக